அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மிதுனம் காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியிலே பாருங்கள், சூரியனும் குரு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்கார். 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு கும்பராசியில் இருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி நிலையில் ரிஷபராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூலை மாதம் பாருங்கள், இந்த ஜூலை மாதம் சூரியனோட பயிற்சி நடக்கும் 16ஆம் தேதிக்கு அப்புறம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி, ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராசிங்க. நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க, நண்பர்களோடு இருக்குன்னு நினைப்பீங்க, எப்பயுமே ஒரு கூட்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க, சுற்றி யாராக இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் வந்து இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ எப்பவுமே தனித்து செயல்பட மாட்டாங்க, புத்திசாலியாக இருப்பீங்க, அறிவாளியாக இருப்பீங்க, நல்ல ஒரு குணம் படைச்சவங்களாக இருப்பீங்க, நல்ல ஒரு டேலண்டான ஒரு அறிவாளியாக இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா புத்திக்குண்டான கிரகமும் அறிவுக்குண்டான கிரகமே புதன் தான். அப்போ எல்லா மிதுனராசிக்காரங்களும் சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக புத்திசாலியாக ஒரு தெளிவான ஆளாக தான் இருப்பீங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்கள் திறமை, உங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே வெளிவரப்போகுது. ஏன்னா ராசியில் வந்து குரு இருக்கிறது ஒரு யோகம். சரிங்களா? ராசியில் குரு இருக்கிறதும் ஒரு ஒளி கிரகம் இருக்கிறதும், ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல இருக்கிறதும், நினச்சது ஆசைப்பட்டதை நிறைவேறும், நினச்சது நடக்கும், ஆசைப்பட்டதை நிறைவேறும்னு காமிக்குது. அப்போது ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் பொருள் தேடி நீங்கள் அலைய போகிறீங்க. பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர்த்துக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சில பேர்த்துக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிரும், ஒரு சில பேர்த்துக்கு பிஸ்னஸில் பெருசாக டெவலப் ஆகிற மாதிரி வரும், ஒரு சில பேர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஏதோ ஒன்று பணத்துக்கான அந்த முன்னேற்பாடு, ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று முயற்சியெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு யோகம். ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் உங்களுக்கு இந்த மாதம் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆரம்ப பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் ராசியில் இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறனால பெரிய எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும், முயற்சி பலிதமாகும். என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். திருமணத்துக்காக முயற்சியாக சக்ஸஸ் ஆகும். மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். லவ் மேரேஜ் ட்ரை பண்ணிருக்கவங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதே மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு சொந்த தொழில் விட்டுட்டு புதுசாக இன்னொரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாக போகுது. அதே மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. வேலை கிடைக்க போகுது, பயப்படாதீங்க. 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நல்லா பேச வைப்பார். சரிங்களா? புதன் 2ல் இருந்துட்டாலே வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால நல்ல கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும், நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க, அடுத்தவங்களோட கம்யூனிகேஷன் நல்லா உங்களுக்கு கிடைக்கும், அடுத்தவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க, புதியவர்களோட நட்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது 2ல் புதன் இருக்கிறனால. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10ல் சனிங்க. 10ல் சனி இருந்தால் குருவோட வீட்டில் இருந்தால் என்ன பண்ணும், தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, தொழிலை மாற்றுறது. பழைய தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க சார், அது சரியாக ஓடலை, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கும், தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுக்குண்டான நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம், அதில் சந்தேகமே கிடையாது. தொழிலில் வந்து நிறைய டெவலப் ஆகுறது, தொழிலில் சம்பாதிக்கிறது, தொழிலில் சாதிச்சு காமிக்கிறது, அத்தனை அமைப்புமே மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமையும். சரிங்களா? 9ல் ராகு இருக்கார். வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், தூரதேச பிரயாணம், பிஆர் கிடைக்கல பிஆர் கிடைக்கும், விசா கிடைக்கல விசா கிடைச்சிடும், பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாஸ்போர்ட் கிடைக்கும். இது மாதிரி அத்தனை அமைப்புமே மிதுன ராசினியர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்கார். பரதேசவாசம் சொல்லுவாங்க. அப்போ வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நிம்மதியாக தூக்கம் வருங்க இந்த மாதம். ஏன்னா 12ல் சுக்கிரன் இருந்தாலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு கட்டில் சுகம், நல்ல ஒரு தூக்கம். அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது, நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துக்கு கரெக்டாக சாப்பாடு, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வராது இந்த மாதம். ஏன்னா ராசிநாதனும் நல்லா இருக்கார். இப்போ புதன் நல்லா இருக்கிறனால நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது 2ஆம் இடத்தில் இருக்கிறனால குடும்பத்தை காப்பாற்ற போகிறீங்க. நல்லபடியாக உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். செவ்வாய் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி நெகட்டிவான கிரகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால பெருசாக பாதிப்பு இருக்காது. செவ்வாய் பெருசாக உங்களுக்கு கெடுதலெல்லாம் பண்ணிட மாட்டார் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெருசாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ராசியில் குரு இருக்கிறதும் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு தான். அப்போ நம்ம பெருசாக நெகட்டிவ்னு சொல்லிட முடியாதுங்க. சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நெகட்டிவ் கிடையாது.
ராசிநாதன் தெளிவாக இருந்து ராசியில் ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் இருந்தாலே எந்த பிரச்சனையும் சமாளிச்சிருவீங்க. இப்போ பிரச்சனை வந்தாலுமே உங்களால் எதிர்கொள்ள முடியும். அப்போ நெகட்டிவ்ங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. ஏன்னா நீங்களே இப்போ ஒரு தெளிவானாலும் புத்திசாலியாக தான் இருப்பீங்க. சரிங்களா? அப்போ அந்த புதனும் நல்லா இருக்கிறனால, ராசியில் குரு இருக்கிறனால ஒரு தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அது குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 9ஆம் இடத்தெல்லாம் பார்க்குறனால அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வராமல் இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது, இந்த ஜூலை மாதம். சரிங்களா? எல்லா மிதுனராசி நேர்களும் சரிங்களா, அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள், நல்ல அனுபவம் கிடைக்கும். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல போனாலும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது பூர்வீக சொத்து கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க இந்த மாதம். ஏன்னா சூரியன் நல்லா இருக்கார் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்க, ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சில மிதுனராசி நேயர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு யோகம் உருவாக போகுதுன்னு சொல்லிடலாம். கவர்மெண்ட் ஜாப்னு கிடையாது, நீங்கள் ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் ஜாப் கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதத்தை எல்லா மிதுனராசிக்காரங்களும் பயன்படுத்திங்க. ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு தரமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்குது. ஏன்னா புதன் உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன். சரிங்களா? ஜூலை மாத ராசி பலன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? இது கோச்சார பலன் சொல்லுவாங்க. நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது என்ன? உடல், மனம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். சந்திரன் கேதுவோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. சனியோட சேர்ந்தாலும் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனமும் உடலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ராசி பலன். சரிங்களா? உங்கள் மனம் எப்படி இருக்குது, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் விருப்பங்கள் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் என்ன, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, இதுதான் நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம். இது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்கிறீங்க சார் நடக்க மாட்டேங்குதுன்னா இது 15லேருந்து 20% தாங்க. உங்கள் சுயஜாதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மேட்ச் பண்ணணும்ல. இப்போ ஒரு ராசி சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. கடவுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருக்காரு. அதே மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் துல்லியமாக தெரியும். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்திங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர். சரிங்களா? ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும். கட்டத்தில் 12 கட்டத்தில் லான், ஏதோ ஒரு கட்டத்தில் லான் இருக்கும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ லக்னம் உங்களுக்கு எப்படி செயல்படுது, நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, இனி என்ன நடக்க போகுது, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். இது நடக்கும், இது நடக்காது. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, இது இருக்காது. எப்போ சரியாகும்? 10 வருஷத்தில் ரெடி ஆகுமா, இல்லை இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்த்து உங்களுக்கு இப்போ ரெடியாக போதா, டைம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா, இல்லை கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கா, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் வச்சு தான், வான்மண்டலத்தில் கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு தான் நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு சில பேர் செட் ஆயிரும், ஆனால் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. சரிங்களா? ஏன்னா கோச்சாரங்கிறது 15லேருந்து 20% பேசும். தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரம். ராசி பார்த்திங்கன்னா 12 ராசி. 12 ராசியில் பார்த்திங்கன்னா எல்லாத்திலும் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 3 நட்சத்திரம் வரும். அது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில இதெல்லாம் மாறுபடும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் என்ன அமைப்பில் பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, அத்தனையுமே தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு டெசிஷன் எடுத்துடலாம். உங்களால் முடிவு எடுக்க முடியும். ஒரு லைஃப்னா இதுதான், இதை எடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும், இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு வழி கிடச்சிரும் சொல்ல. ஆனால் ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி தான். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.